மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னையில் சின்னமலை வேளச்சேரி சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் 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 எதிரான அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் 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 துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நிதி எங்க போச்சு? கல்வி நிதி எங்க போச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? எங்க வரி பணம் என்ன ஆச்சு? ஆர்ப்பாட்டம் 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 ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் பெரியாரும் ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா. தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அன்வர் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை சின்னமலை வேளச்சேரி சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் பட்ஜெட்டில், அதாவது 16வது நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் 100 நாள் வேலைக்கு நிதி இல்லை, கல்வி நிதி இல்லை, குடிநீர் துறைக்கு நிதி ஒதுக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு நிதிகள் தமிழ்நாட்டிற்கு முறையாக எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்பதை கண்டித்து மத்திய பாஜக அரசையும் அதற்கு துணை போவதாக அதிமுகவை கண்டித்தும் தொடர்ந்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியானது தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் 1500 இடங்கள், அதாவது மாநகரங்கள், நகரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சென்னை சின்னமலை வேளச்சேரி சாலையில் நடைபெற்று வரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகள் பங்கேற்றுள்ளனர். அந்த வகையில் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக சார்பில் செந்தில் அதிபன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த 16வது நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்வதாக மத்திய பாஜக அரசு பாரபட்சம் காட்டுவதாக கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி பாஜக அரசுக்கும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதே போன்று மத்திய அரசை கண்டித்து டிசம்பர் மாதம் இதே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 16வது நிதிநிலை அறிக்கையானது கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று நிதியமைச்சர் தாக்கல் செய்த நிலையில், குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள நிலையில் தொடர்ந்து தமிழ்நாடு கடந்த பாஜக ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக என்பதை வலியுறுத்தி இந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டு பாஜக மற்றும் அதிமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்வர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.